வெல்கம் டு அம்மாச்சி கிச்சன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் 2, வெங்காயம் 2 அது நறுக்கி வச்சுருக்கு. தக்காளியும் அதே மாதிரி கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கு. தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். குழம்பு வந்து வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் ரெடி பண்ணியிருக்கு. மஞ்சத்தூள், சோம்பு, இதுதான் முக்கியமாக. இதுக்கு போட்டோன்னா அந்த பொரிச்ச குழம்புன்ற பேருக்கு இது வரும். இது வந்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் இதோட பொருள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்கிறதுன்றதை. இது 3ஐயும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு தாளிக்கிறத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, அதாவது கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுனாலும் பரவாயில்ல. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கிக்கிறணும். ஏன்னா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து திரும்ப குழம்புல வந்து நல்லா கொதிக்கும். வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு 2 நிமிஷம் வதக்கினா கூட போதும். அது எண்ணெய் ஐட்டம் மாதிரி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நிறையா விடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே விட்டுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூனு தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வாங்கினா போதும். அதோட தக்காளியும் வதங்கிட்டு அதுக்கடுத்து தேங்காய் துருவி வச்ச தேங்காயும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடணும் லைட்டாக. பருப்பு வேக வச்சு குழம்பு செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு உணவு குழம்பு வகை. அதனால் இது வந்து முருங்கைக்காய் 2 இருந்தால் போதும். வீட்டுக்கு நோக்கி குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். போதும். இப்போ இது வதக்கிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு தாளிக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். காய் நல்லா கொஞ்சம் வதங்கவும் நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனு, கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் வதக்கினாலையும் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஊற்றிடணும். எல்லாமே தேங்காய் ஒரு சும்மா வதக்கிட்டு தேவையான
அளவு தண்ணி சேர்த்து உப்பும் போட்டுடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சுல, அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உப்பு சேர்த்தா தான் வேகாதுன்னா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமாங்க. உப்பு தண்ணி தேவையான அளவுக்கு குழம்புக்கு வேண்டிய தண்ணி. இப்போ கொஞ்சம் நேரம் கொதியட்டும். இல்லை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் போதும்.